வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கீழ்ப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு தன்னை விலக்கி காத்து கொள்கிறான் நாங்க வாசிக்கிறோம். எல்லா தீமையான காரியத்திற்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை போதித்து நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 23வது அதிகாரம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இப்ப முதல்ல இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அடுத்து ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போனாங்க. இப்ப அந்த கூட்டம் எல்லாம் இயேசுவ பிலாத்துவினிடத்துல கொண்டு போறாங்க. பிலாத்து யாருன்னா, ரோம பேரரசால நியமிக்கப்பட்ட தேசாதிபதி. அந்த தேசாதிபதியின் இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், ஜன கூட்டங்கள் எல்லாம் போய் இப்ப இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராஜான்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க. ரெண்டாவது, ராயனுக்கு வரி கொடுக்க. ராயன் ரோம பேரரசோட ராஜா. அந்த ராஜாவோட ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம அடிமைகளுக்கு. ஆனா இவங்க ரோம பேரரசுக்கு அடிமையா இருந்தாங்க, கீழே இருந்தாங்க யூதர்கள். இப்ப இவன் அப்படி சொல்றதன் மூலம் கலகத்தை உண்டு பண்றான். அப்பதான் அந்த ரோமர்களால நியமிக்கப்பட்ட பிலாத்து என்னன்னு கேட்பான்றதுக்காக கலகத்தை உண்டு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க. இவங்க பொறாமையினால இயேசுவ குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க குற்றத்தை சொல்றாங்க. எது சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றத அறிந்து அதே குற்றச்சாட்டை இவங்க சொல்றாங்க. தான் ராஜான்னு சொன்னா, ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பிலாத்து ரொம்ப கொடூரமானவன். அதனால கட்டாயம் தாங்கள் நினைத்தது நிறைவேறும், எப்படியும் கொலை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அதை செயல்படுத்துறாங்க. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவங்க சொன்ன குற்றச்சாட்டை வச்சே இவன் கேட்கிறான். பிலாத்து, நீ யூதருடைய ராஜாவா? அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமா, நீ சொல்றபடி நான் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவனுக்கு பதில் சொல்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். இந்த இயேசுவின் இடத்துல பிலாத்துவினால ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, காணவில்லை என்றார். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களுக்கு கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்துடனே சொன்னார்கள். திரும்பவும் குற்றம் சாட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கலிலேயா நாட்டுல இருந்து யூதேயா தேசம் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் உபதேசம் பண்ணியிருக்கான், கலகம் உண்டு பண்ண. இவனுடைய உபதேசத்தின் மூலம் தேசத்துல ஜனங்களுக்கு கலகப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வைராக்கியமா சொன்னாங்க. கலீலியா என்பதை பிலாத்து கேட்ட போது, இவங்க சொன்னதுல கலீலியான்னு சொன்ன உடனே, இந்த மனுஷன் கலிலியனா என்று விசாரித்து, இப்ப இவன் கலிலியா நாட்டை சார்ந்தவனா அப்படின்றத விசாரிக்கிறான்.
ஏன்னா பிலாத்து யூதேயா தேசத்துல உள்ள தேசாதிபதி. இப்ப கலிலியா நாட்டுல அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என அறிந்து, கலிலியா தேசத்துல ஏரோதோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஏரோது யாருன்னா யூதேயா தேசத்தோட ராஜா, அவனோட அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினார். அந்த ஏரோது எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கான். அந்த வந்திருக்கிற இடத்திற்கு இப்ப இயேசுவ அனுப்பி வைக்கிறான் பிலாத்து. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை இருந்ததினாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். இந்த ஏரோது இதற்கு முன்பாக யோவான் ஸ்தானனை கொலை செய்திருந்தான். அப்படிப்பட்ட ஏரோது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறான். ஒரு சமயம் கூட ஒரு சிலர் சொன்னாங்க, இயேசு யோவான் ஸ்தானகன் தான் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏரோது அதை குறிச்சு ஒரு பயம் கலக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தான். லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்துல ஏரோதோட வீட்டுல பொறுப்பா இருந்தவனுடைய மனைவியாகிய சூசனால் இயேசுவுக்கு ஊழியம் செய்த, தன்னோட ஆஸ்திகள்னால இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாசிக்கிறோம். அப்ப ஏரோதுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவ மூலமா கூட என்ன செஞ்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். தேசத்துல நிறைய அற்புதங்களை செய்கிறதையும் அவன் கேள்விப்பட்டிருக்கான். இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது அந்த கேட்டதுனால அவனுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கணும். ஆனா அவன் விசுவாசிக்கல இயேசு கிறிஸ்துவை. அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்கணும், அற்புத அடையாளங்களை பார்க்கணும் அப்படின்னு விரும்புறான். ஒரு பொழுதுபோக்குக்காக இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். ரொம்ப நாள் ஆசைப்பட்டான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா தேவனுடைய குமாரன் அவனுக்குள்ள விசுவாசம் கிடையாது. அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு, ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினைச்சிருந்தான், இப்ப பார்த்தோனே அவனுக்கு சந்தோஷம். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். நிறைய கேள்விகளை கேட்டான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு மறுமொழி எதுவும் சொல்லல. ஏன்னா அவன் விசுவாசத்தோடு கேட்கல, அவன் பொழுதுபோக்குக்காக கேள்விகளை கேட்டான். அதனால இயேசு எந்த பதிலையும் சொல்லல. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். ஆனா இந்த பிரதான ஆசாரியர் வேத பாரகர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவர் மேல குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க, பிடிவாதமா இருந்தாங்க. எப்படியாச்சும் இயேசுவை கொலை செஞ்சிடணும் அப்படின்றதுல அவங்க பிடிவாதமா குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணி, ஏரோது இப்ப தான் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்லல. அப்ப அவனுக்குள்ள கோபம் அவன் என்ன செய்யறான், தன்னோட போர் சேவகர்களோடு கூட இயேசுவ நிந்தித்து பரிகாசம் பண்ணிக்கிறான். அவன் விசுவாசிக்கல இயேசுவ தேவனுடைய குமாரன்னா, அதனால இப்ப கேலி பண்றான், நிந்திக்கிறான். மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி, நல்ல பல இருக்க மாதிரி வஸ்திரத்தை உடுத்தி கேலி பண்றதுக்காக எல்லா காரியத்தையும் பரிகாசம் பண்றதுக்காக செய்யறான்.
அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினார். இவன் என்னமோ சொல்லல, தீர்ப்பு சொல்லல, மறுபடியும் பிலாத்துவினிடத்துல அனுப்பினார். முன்னே ஒருவருக்கொருவர் பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். அது வரைக்கும் பிலாத்துவும் ஏரோதும் ஒருத்தர் பகைத்தாங்க. ஆனா அன்றைய தினத்துல 2 பேரும் சிநேகிதர் ஆயிட்டாங்க. இங்க இருந்து அங்க அனுப்ப, அங்க இருந்து இங்க அனுப்பி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகிதர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இப்ப இந்த இயேசுவோடு கூட இருந்த கூட்டத்தினர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர், ஜனங்கள் எல்லாம் பிலாத்துவினிடத்துல இயேசுவை கொண்டு போறாங்க. அவங்க குற்றஞ்சாட்டினது, இவர் ராஜான்னு சொல்றான், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க. அதனால தேசத்துல ஜனங்களுக்குள்ள கலகம் உண்டாக்குகிறான் அப்படின்னு சொன்னாங்க. பிலாத்து நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்ட போது ஆமா அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிலாத்து நான் என்னிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் இவன் கலிலியா தேசமும் யூதேயா தேசத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்க. கலிலியான்னு சொன்ன உடனே ஏரோதுவினிடத்துல பிலாத்து அனுப்பி வைக்கிறான். ஏரோது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கான். அவர் செய்த அடையாளத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்பினா. அந்த ஆசை அவனுக்குள்ள ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆனா இயேசுவ தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. அவனுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக அதை பார்க்கணும்னு நினைச்சினான். இயேசுவ பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டான். அநேக காரியங்களை குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்டான். ஆனா இயேசு ஏரோதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஆனா பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் பிடிவாதமா அவர் மேல குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாங்க. ஏரோது இப்ப தன்னுடைய போர் சேவகர்களோடு சேர்ந்து இயேசுவை நிந்தித்து பரிகாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி திரும்பவும் பிலாத்துவினிடத்துல அனுப்பினான். அது வரைக்கும் பகைங்கரா இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினத்துல சிநேகிதராயிட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்களும் கூட ஆண்டவரே உம்மை சரியாய் அறிந்து கொள்ள, இன்னும் உம்மை கிட்டி சேர, இன்னும் உம்மை நேசிக்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ள, எங்களுடைய அனுதின வாழ்க்கையில உம்முடைய பலத்தை பெற்று சாட்சியாய் வாழ ஏசப்பா உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. ஆண்டவரே சத்தியத்தை கேட்கும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஆண்டவரே உம்மை விசுவாசித்து நீங்க தருகிற ரட்சிப்பை பெற்று உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். God bless you.